எல்லோருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத இப்போது பார்த்தலாம். 12 ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் முதல்ல, இந்த நவம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கான்னு பார்த்தா பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. அதாவது சூரியன் வந்து எப்போவுமே ஒரு 15ஆம் தேதி போல் மாறுவார். சூரியன் இப்போது இருக்கின்ற நீச்ச வீட்டிலிருந்து மாறுகிறார். இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சூரியன், புதன், செவ்வாய் போன்றவர்கள் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாங்க. குரு பகவான் உச்சனாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ஆகவே இப்பொழுது 2025 நவம்பர் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் இப்போ தான் அந்த ஐப்பசி மாதம் முழுக்க, அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். நீச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்கனவே நீச்சமானாலும் அவர் நீச்ச பங்கத்தில் தான், சுக்கரனோடு சேர்ந்து தான் அவர் இருந்தார். ஆக நீச்சத்திலிருந்து அவர் வெளியே வருவதால் இந்த மாதத்தின் பிற்பகுதி மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. நவம்பர் மாதத்தை வந்து நான் 2ஆக பிரிப்பேன். முதல் 15 நாட்களுக்கு கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும். ஆனால் பின்னாடி 15 நாட்கள் பட்டு ஸ்பீடாக இருக்கும். நல்ல தொழில் லாபங்கள் இருக்கும். சூரியனும் செவ்வாயும் 2 சுபர்கள், அதாவது உங்களுடைய ராசிநாதனும் பூரண ராஜயோகாதிபதியும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்சகுருவின் பார்வையில் இருப்பதால் எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை, சகோதர உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்பாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பா எனக்கு எதையுமே செஞ்சு கொடுக்கலைங்க, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மாதிரி இப்படி பண்ணுறாரு, அண்ணா அக்கா தங்கச்சி தம்பிக்கு தான் ஏதோ பண்ணுறாரு, எனக்கு பண்ண மாட்டேன்றார்ன்ற இருந்தவங்களுக்கு அதுக்கான கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. அப்பாவுடைய சொத்துக்கள் கொஞ்சம் வில்லங்கமாக கிடக்குது, தாத்தாவுடைய சொத்துக்கள் வில்லங்கம், அவர் அப்படி எழுதி வச்சது சரியில்லை, இப்படி எழுதி வச்சது சரியில்லை, இதனால் கொஞ்சம் பூர்வீக சொத்துக்களை, மூதாதையர் சொத்துக்களை அனுபவிப்பதற்கு தடை இருக்கிறது என்கின்ற மாதிரியாக இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அடிக்கடி பயணங்கள் இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதத்தை சொல்லலாம். ஒரு பயணத்தின் மூலமாக வடகிழக்கு நோக்கிய பயணத்தின் மூலமாக ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்களும் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கொஞ்சம் ஆர்வம் வரும். ஏற்கனவே உணவு சார்ந்த துறைகள், ரெடிமேட் ஆடைகள் சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாத அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அட்டமத்து சனி அவர் பார்க்க போகிறார் இல்லையா. என்ன ஒன்று, இப்போ அட்டமத்து சனி என்னதான் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் ஏமாற்றங்கள் ஒரு மாதிரியான அமைப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். அகலக்கால் மட்டும் தயவுசெய்து வச்சிடாதீங்க. மற்றபடி சூரியன் வலுவாக நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருப்பது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அந்த இடத்துல மீண்டும் மதிப்பு மரியாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. திருமணம் சார்ந்த விஷயங்களில் தான் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். காதல் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய தன்மை, ஆண் பெண் உறவுகளை புரிந்து கொள்வதற்கு சிக்கல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. சோஷியல் மீடியாவில் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக மன கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு தான் இப்போது அட்டமத்து சனியின் தாக்கத்தினால் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் அவர் இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராது. இப்போ சிம்மராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே கணவர் குழந்தைகளின் மேல் இருந்த ஒரு மாதிரியான மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய அமைப்பு. ஆண்களுக்கு எதுலேயும் ஒரு பணி அழுத்தம், வேலை பளு அதிகமாக இருந்தாலும் கூட வருமானத்தில் எந்த குறையும் இருக்காதுங்க. சிலருக்கு மட்டும் கடன்கள் வரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நவம்பர் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். லாபாதிபதியாக 11ஆம் இடத்துல உச்சகுரு உட்கார்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதன், அதாவது உங்களோட ராசிநாதனை வலுத்து பார்ப்பது என்பது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்ற மாதிரி தான். 6ல் ராகு, 11ல் குரு, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்குறாரு, ராசிநாதனையும் குரு பார்க்குறாரு, 5ஆம் அதிபதியும் குரு பார்க்குறாரு, சுக்கிரன் வலுத்து 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஓஹோன்னு இருக்குதுங்க. போங்க, என்ன இந்த இவ்வளவு ஓகோன்னு இருக்கக்கூடிய அமைப்புகளை, கோச்சார அமைப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும்னா நீங்கள் நல்ல விதமான முயற்சிகளை அந்தந்த துறையில் நீங்கள் பண்ணணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தேடி வந்து வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இதனால் வரைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியாத, வாய்ப்புகள் கிடைக்காத அளவில் கன்னிராசிக்காரர்கள் சோதனையில் இருந்தவர்களுக்கு நல்ல விதமான வாய்ப்புகள் வரப்போகின்றன. சோஷியல் மீடியா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வீடியோ போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு சம்பாதிக்கவும் முடியும், பேர் எடுக்கவும் முடியும்.
ஒரு 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 ஒரே ஒரு ரீல்ஸ் மூலமாக அப்படியே பெரிய அளவில் ட்ரெண்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு பெரிய புகழை அடையக்கூடிய தன்மை. 3ஆம் அதிபதியோடு ராசிநாதன் உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் ஒரு 20 நாட்கள் அருமையான ஒரு நாட்கள், புகழடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒன்று தெரியுங்களா, முதல்ல பேர் வந்துருச்சுன்னா பின்னாடி பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். பேருன்னா புகழ். ஆக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினரான கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அருமையாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகள் உறவுகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு நீங்களே எடுத்து போட்டு செய்வீங்க. என் தம்பி என் தங்கச்சி நான் செய்யாமல் யார் செய்கிறதுன்ற மாதிரியான ஒரு பெருந்தன்மை உணர்வு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எதிலும் கட்டிடம் சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மலை இடங்களில் இருக்கிறவங்க, கொடைக்கானல் ஊட்டி மாதிரியான உயரமான இடங்கள், உயரமான கட்டிடங்களில் இருக்கக்கூடியவர்கள், பணி செய்யக்கூடியவர்கள், மரங்கள் அடர்ந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் அந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், இப்போ இந்த வால்பாறை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, மலைவாச ஸ்தலங்கள், இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய செவ்வாய் உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. கன்னிராசிக்காரர்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாங்க. மிக முக்கியமான இன்னொரு பலனையும் சொல்லிடுறேன். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பர் மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு நட்பு மூலமாகவோ இந்த தடவை ஏதாவது பணங்காசு வரும். கடனை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். கடனை அடைக்கிற அளவுக்கு வருமானங்கள் வரத்தான் செய்யும். கடன்கள் தொல்லைகளை கண்டிப்பாக தராது. அதே நேரத்தில் சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும். சிலருக்கு தொழில் மாற்றம், தொழிலிட மாற்றம் இருக்கும். ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் வேலையே போயிடுச்சுன்னா கூட நல்ல வேலை கிடைக்கும். 10 நாள் இந்த மாதத்துக்குள்ளேயே வேலை கிடச்சிரும். மாத கடைசியில் வேலை கிடச்சோன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வேலை கிடச்சிரும். இந்த மாதிரியாக எதிலும் ஒரு நிறைவுகள், உயர்வுகள், சம்பள உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க இருக்கும். பெருசாக கஷ்டம் கொடுக்குற மாதிரியாக நவம்பர் மாதம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை. இது உங்களுக்கு யோக மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த குரு இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். இந்த மாதத்தின் கடைசியில் உங்களுக்கு சுக்கிரன் வலுவாகவே இருக்கிறார். குருவின் பார்வையில் இருப்பதோடு மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நீச்ச நிலைமையிலிருந்து அப்படியே ராசியில் உட்கார்றார். அப்போ ராசி சுபத்துவமாக இருக்கிறது, 2ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. ஆக தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதம்னே இந்த மாதத்தை சொல்லிடுவேன். என்ன, சுக்கிரன் வலுவாக இருக்கின்ற அதே நேரத்தில் பாக்கியாதிபதி புதன் அதை விட வலுவாக உங்களுக்கு செவ்வாயோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருப்பது. சனி புதன் 2 பேருமே குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. உங்கள் துளாராசிக்காரர்களுக்கு 3 கிரகம் தான் நல்ல பலன்களை செய்யக்கூடிய கிரகம். சுக்கிரன் புதன் சனி இந்த 3மே இப்போது வலிமையாக இருக்கிறது. ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அப்படியே நவம்பர் மாதம் ஆரம்பிக்கும். போன மாதம் பாருங்கள், கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தீங்க. ரொம்ப கன்ஃபியூசிங் மைண்டிலலாம் நிறைய பேர் இருந்தீங்க. என்னையா ராசி பலன்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க, இங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, எல்லாத்தையும் போட்டு அப்படியே அப்படி இப்படின்றது தான் போட்டு குழப்பிக்கிட்டு சொதப்பிக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சவங்களை எல்லாத்துக்குமே இந்த மாதம் நவம்பர் மாதம் ஆரம்பித்த 5ஆம் தேதியிலேருந்து டக்குன்னு எல்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரியான அமைப்புகள் வந்துடும். ஏன்னா மாதத்தின் ஆரம்பத்திலேயே அவர் ஆட்சி என்கின்ற சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சியாக இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ராசியில் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய லாபாதிபதியான சூரியன் 2ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அப்போ 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வந்தால் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வருமானம் வரும்னு அர்த்தம். அதை விட முக்கியமாக போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம். இந்த மாதம் பாருங்கள், ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக தங்கம் சார்ந்த, மஞ்சள் நிறம் சார்ந்த, மஞ்சள் விவசாயம் சார்ந்த அல்லது இந்த நவதானியம்னு சொல்கிறோம் இல்லையா, அரிசி பருப்பு இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்தோடு தொடர்பு கொண்டவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே பெரிய லாபம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமையுதுங்க. பெரிய சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது எதிர்ப்புகள் அடங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. போன மாதம் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் இந்த மாதம் இருக்காது. வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். குடும்பம் அமைவதற்கான அமைப்புகள் இப்போது இருக்குது. யார் கணவன் யார் மனைவி என்பது போன்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சர்வ நிச்சயமாக இருக்கும். இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். புதுசாக காதல் வரும். அந்த காதல் கண்டிப்பாக கல்யாணத்தில் முடியக்கூடிய தன்மை. சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்நிய இன மத அதாவது என்னுடைய இனம் இல்லைங்க, வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேங்க, அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு தாய் தந்தையருடைய ஒரு இந்த அமைப்பு, அனுமதி போன்ற அங்கீகாரம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சொந்த வாழ்க்கையிலையும் பெரிய சோகங்கள் இப்போது கண்டிப்பாக கிடையாது. வேலையிலையும் ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும். சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு. வேலை சேஞ்ச் ஆனாலும் கூட கவலைப்படாதீங்க. துளாராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள் எதுவும் கிடையாது. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷத்திலேயே உண்டு. எதிலும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது துலாத்திற்கு இந்த நவம்பர் மாதம். விருச்சிகம்
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னுவேன். 2 ராசியைத்தான் ராசிநாதன் 2ஓடையும் தொடர்பு கொள்கிறார். அதில் ஒன்று விருச்சிகம், இன்னொன்று மகரம். பாருங்கள், இந்த மாதம் முழுக்கவே உங்கள் ராசிநாதன் ராசியிலே உட்காந்துட்டு உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். ஐயா, இதெல்லாம் எப்போயோ ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. 2025 நவம்பர் மாதம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அடிப்படை அம்சத்தை நல்ல விதமாக உங்களுக்கு கொடுக்குற மாதமாக இருக்கும். என்னங்கய்யா கோடி கோடியாக வந்து கொட்டப்போதா? யாராவது ஒரு கண்டெய்னராக வந்து தங்க கட்டிகளை இறக்கி வைக்க போகிறாங்களா? இல்லை. அருமையான வாய்ப்புகள். 100 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 1000 ரூபாய், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 10,000, 10,000 சம்பாதிக்கிறவருக்கு லட்சம், லட்சத்துக்கு 10 லட்சம், 10 லட்சத்துக்கு கோடின்னு இருக்கும் நிலையிலிருந்து ஒரு பல மடங்கு, பன்மடங்கு, 10 மடங்காவது உயரக்கூடிய அளவிற்கு அருமையான நல்ல மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எதையுமே ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடியவன் நான், மிகைப்படுத்திலாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருந்த கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக தீரப்போகின்றன. எந்த லெவல்லையும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு நல்ல காலம் இப்போது இந்த மாதம் முழுவதுமே இருக்குதுங்க. ஏன்னா ராசியையும் உச்சகுரு பார்க்குறாரு, ராசிநாதனையும் உச்சகுரு பார்க்குறாரு. 10ஆம் அதிபதி நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே ராசியிலே வந்து உட்கார்றாரு. வேலை தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது. எல்லாவற்றையும் விட மேலாக அரசு வேலைக்கு எதிர்பார்த்து பரீட்சை எழுதிக்கிட்டு இருந்தவங்க, 3 வருஷமாக எழுதுகிறேன், 4 வருஷமாக எழுதுகிறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலைங்கன்ற மாதிரியாக அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க, இந்த வந்துருச்சு பாருங்கன்ற மாதிரியாக இந்த வருடத்திலேயே ஆர்டர் வருவது, பாஸ் ஆகுது. இந்த மாதிரியான வேலை அமைப்புகள்லாம் இப்போது இதாக போகுது. தந்தையின் உடல் நலத்தை பற்றி கவலைப்பட்டிருந்தவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் அப்படியே இதாக இருக்கும். கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரும். ஏன்னா ராசியில் போய் செவ்வாய் உட்காந்துட்டார். செவ்வாய் உட்காந்தாலே பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க கோவக்காரங்க தான். பொட்டு கோவம் வரும். ஆனால் ஒன்று, நல்லவனுக்கு தான் கோவம் வரும்ன்றதை அடிக்கடி நான் சொல்லுவேன். சனி வளர்த்தவன் கோவம் வரமாட்டான், கோவம் வராது, அவனுக்கு மனசுக்குள்ளேயே கோவம் இருக்கும். ஆனால் செவ்வாய் வளர்த்தவன் விருச்சிக மாதிரியான மேசராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் 2 பேருமே டக்குன்னு மனசில் இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக அள்ளி கொட்டி கோவப்பட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சாந்தமாகிடுவீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. இந்த மாதத்தில் சோர்ந்து இருக்காதீர்கள், சோம்பலாக இருக்க முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு தீர்வு கிடைக்கும். இந்த சட்டம் சார்ந்த அமைப்புகளில் காவல்துறை வழக்கு, கோர்ட்டில் கேஸில் இப்படி இருக்குது, அது எல்லாத்துக்கும் இந்த மாதம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதமே ஜட்ஜ்மெண்ட்டு வரல, ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் யாராவது ஒருத்தருடைய மனமாற்றம், ஒரு சாட்சியில் மனமாற்றம், ஜட்ஜையாவுக்கே மனசு மாற்றம், வக்கீலுக்கு மனசு மாற்றம், உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. முயற்சிகளை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா பரம்பொருள் உங்கள் பக்கம் கண்ணை வந்து பார்க்குது அப்படின்றது தான் அர்த்தம். இளைய பருவத்திற்கு நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் தெளிவுகள் இருக்கக்கூடிய சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்